பேதுரு 5:23-24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனத்துல உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன், அவன் ஆவி உள்ளவன், ஆத்துமா உள்ளவன், சரீரம் உள்ளவன். சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஆவி உள்ளவன், சரீரம் உள்ளவன், ஆத்துமா உள்ளவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமா இந்த நாள்ல நான் உங்களுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறித்து தொடர்ச்சியான போதனையாக கர்த்தருக்கு சித்தமானால் நான் உங்களுக்கு சொல்றேன். கடந்த நாட்கள்ல ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்த உடனே நான் இந்த வார்த்தையை நான் எடுக்கவே இல்லை. எனக்கு இந்த வார்த்தை பேசணும்னு எனக்குள்ள எண்ணம் வரவே இல்லை. அந்த வார்த்தை குறித்ததான ஒரு என்ன சொல்றது, எனக்கு கசப்பாவே இருந்தது. ஏன்னா இந்த வார்த்தை நம்ம சாதாரணமான வார்த்தை பேசுறதே பெரிய விஷயம். இவ்வளோ டீப்பான வார்த்தையை நம்ம யார் பேசுறது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு கொண்டு, இதெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு பேச வேணாம், பிராக்டிகலா பேசலாம், சாதாரணமா பேசலாம், அப்பதான் ஜனங்களுக்குள்ள ஒரு இது மாற்றம் வரும்னு சொல்லி பல வசனங்களை தேடி 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 கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வசனம் தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். பவுல் சொல்லும் போது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்றாரு. முதல் ஆவியே சொல்றாரு, இரண்டாவது ஆத்துமா சொல்றாரு, மூணாவது சரீரம் சொல்றாரு. ஆனா ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2:7, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசில் ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது முதல் என்ன? மண்ணினால், மண்ணு சரீரத்தை குறிக்குது. ரெண்டாவது என்னதுங்க? சுவாசம், ஆவியை குறிக்குது. மூணாவது பாத்தீங்கன்னா ஆத்துமா. ஆண்டவர் படைக்கும் போது முதல்ல எதை படைச்சாரு? சரீரத்தை தான் படைச்சாரு. ஆவி கிடையாது. ஃபர்ஸ்ட் படைக்கல. ஃபர்ஸ்ட் சரீரத்தை தான் படைச்சாரு. சரீரத்தை மண்ணினாலே ஒரு மனிதனை உருவாக்கின உடனே அந்த மண்ணுல சுவாசத்தை ஊதினாரு. சுவாசம். அடுத்ததுதான் அந்த சுவாசம் உள்ள போன உடனே அவன் ஜீவ ஆத்துமாவானா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷன் ஜீவ ஆத்துமாவா இருந்தா எப்ப பாவம் செஞ்சானோ, ஆவி இருக்கு, ஆத்துமா, ஆவி இருக்கு, ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, சரீரம் இருக்கு. ஆத்துமாவில என்ன இல்ல? ஜீவன் இல்ல. சரி, இப்ப அதை விட்டுலாம். அப்ப பாத்தீங்கன்னா ஆவி, ஆத்துமா, சரீரம் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. ஆண்டவர் உண்டாக்கும் போது என்னத்தை உண்டாக்குறான்? முதல் சரீரத்தை உண்டாக்குனாரு. சரீரத்துக்குள்ள ஆவியை அனுப்பினாரு. அந்த ஆவி போனவன அந்த ஆவியானது ஆத்மாவை உருவாக்கி விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு மனிதன் என்று சொன்னால் ஆவி உள்ளவன், ஆத்மா உள்ளவன், சரீரம் உள்ளவன். ஆவி, ஆத்மா, சரீரம். உள்ளத்துல ஆவி இருக்கு,
அதுக்கு மேல என்ன இருக்குது? ஆத்துமா இருக்கு. அதுக்கு மேல என்ன இருக்கு? சரீரம் இருக்கிறது. இப்ப நாம ஆவியும் பார்க்கல, ஆத்துமாவையும் பார்க்கல. எததான் பார்க்கிறோம்? சொல்லுங்க. சரீரத்த தான் பார்க்கிறோம். இந்த 3ம் இந்த ஆவி செத்து போச்சுன்னா, ஆவி செத்து போச்சுன்னா மனுஷன் செத்து போயிடுவான். ஆத்துமா செத்து போச்சுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிடும். இது 2ம் செத்து போச்சுன்னா, மனுஷன் செத்து போயிடுவான் 2த்துலயும். ஒரு அல்லேலூயா! அப்போ அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம். எனக்கு இது குறித்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் பேசுறேன். இப்ப கூட அப்படி தோணுது எனக்கு. இதுலருந்து நான் என்னத்த பேசுறது அப்படின்னு. ஏன்னா எப்பயுமே நம்ம பிராக்டிகலா ஒரு காரியத்த பேசும்போது அது நல்லா இருக்கும். ஒரு ஆழமான சத்தியத்த பேசிட்டு, இந்த காதுல வந்து இந்த காதுல விட்டுட்டா பிரயோஜனம் இல்ல. அதனால பிராக்டிகலா எதனா ஒரு வந்தது சொல்லிட்டு போயிடலாம்னு யோசிச்சேன். ஆனாலும் ஆண்டவருடைய ஸ் அந்த வழிநடத்துதல் நம்ம கீழ்ப்படியணும் இல்லையா? சரி. அப்ப பார்த்தீங்கன்னா, முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவுல் சொன்னது போல ஆவி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி. ஆவி மிக முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆமா. உள்ள இருதயத்துக்குள்ள ஆவி இருக்கு. ஸ்தோத்திரம். இருதயத்துக்கு ஆவிக்கு மேல ஆத்துமா இருக்கு. ஆத்துமா மேல சரீரம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போ அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, இந்த சரீரத்த ஒரு ஆலயத்துக்கு ஒப்பிடுகிறார். என்னது? ஆமா. உள்ள ஆவி என்பது மகா பிரதான ஸ்தலம். பிரதான பரிசுத்த ஸ்தலம். ஆத்மா என்பது பரிசுத்த ஸ்தலம். சரீரம் என்பது பிரகாரம். என்னதுங்க? எப்படி ஒரு தேவாலயத்துக்கு பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதோ, அதுபோல ஸ்தோத்திரம், ஆவியாகிய இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் ஆவி, ஆத்துமா, சரீரம் அதை உண்டு பண்ணி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த ஆவி குறித்து நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவி அல்ல, மனிதனுடைய ஆவி. சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆவி. என்ன ஆவிங்க? ஆமா, நம்முடைய ஆவி. பாருங்க, நீதிமொழிகள் 16:2 படிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய ஆவி, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். கர்த்தரோ ஆவிகளை, சொல்லுங்க, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரு ஆவியை நிறுத்து பார்க்கிறார். சொல்லுங்க. இது எத்தனை கிலோங்க அரிசி? இல்லங்க, 25 கிலோங்க. நான் வீட்ல போய் எடை போட்டு பார்ப்பேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆ நிச்சயம் போட்டா அது என்ன ஆயிடும்னு, ஒரு 1/2 கிலோ, ஒரு 1/4 கிலோ, இல்லன்னா 25 கிராம், சாரி, ஆ ஒரு ஏதோ 100 கிராமாவது குறையும். ஆனா நம்முடைய ஆவிய அவர் நிறுத்து பார்க்கிறாராம். அவர்கிட்ட ஆவியை நிற்கக்கூடிய, அளக்கக்கூடிய எவ்வளவு இருக்கு என்றதான தராசு அவர்கிட்ட இருக்கிறது. ஒரு அல்லேலூயா! அதனால அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த ஆவியை குறித்து நாம என்ன பண்ணணும்னா, எச்சரிக்கையா இருக்கணுமா. மல்கியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15, 16. தயவுசெய்து எடுத்து படிங்க பார்க்கலாம். மல்கியா 2, 15, 16. ஆ பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும்
தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதே 16ஆம் வசனத்துல கூட தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் ஆ, ஆ, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் ஆதலால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 2 வசனத்துல கடைசி பகுதியில உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் ஆவி ஸ்தோத்திரம். பாருங்க அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். நான் அடுத்த வாரம் இதே வார்த்தையை நான் தியானிக்க சித்தமானா நான் கொஞ்சம் விளக்கம் அழகா நல்லா உங்களுக்கு தரேன். ஆவி ஆத்துமா சரீரத்தை குறிச்சு நல்லா பேசலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம நம்முடைய ஆவியை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது ஆமா, நம்முடைய ஆவியை பாருங்க. இந்த ஆவியில தான் ஆண்டவர் நம்மளோடு கூட தொடர்பு கொள்ளுகிறார். தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட தொடர்பிலே உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே நம்முடைய ஆவி கூட ஒரு தொடர்பு உள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய ஆவியினாலே நம்முடைய ஆவி குறித்து நம்மை குறித்து நம்முடைய ஆவியிலே சாட்சி கொடுக்கிறாரா இருக்கா பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாவே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப நம்முடைய ஆவியில் அவர் தொடர்பு உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆவியிலே அவர் தொடர்பு உள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே தொடர்பு உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஆவியிலே தான் அவர் தொடர்பு. ஸ்தோத்திரம். பாத்தீங்கன்னா அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். அந்த ஆவியை குறித்து எச்சரிக்கை. அதனாலதான் ஆண்டவர் தொடர்புல இருக்கிறதுனால தான் ஆதியாகமம் 6:13 படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போற நாட்கள் 120 வருஷம் என்றான். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆவியோடு தான் அவர் போராடுறாரு. என்ன பண்ண? ஸ்தோத்திரம். என்னது? நம்முடைய ஆவியோட அவர் போராடுறாரு. அப்ப தொடர்புல இருக்கிறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆவியோ அவருடைய ஆவியும் தொடர்புல இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க அருமையானவர்களே, இந்த ஆவி ஆத்துமா சரீரம் செத்து போச்சுன்னா எங்க போயிடும்? மண்ணுக்கு போயிடும். ஜென்ம சரீரம் மண்ணுக்கு போயிடும். அது அந்த சரீரம் என்னது? ஜென்ம சரீரம். அப்படின்னா பிறக்கும் போது இருக்கிற சரீரம். 2வது ஆவிக்குரிய அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போயிடும். இந்த ஆத்துமா எங்க போவோம்னா பரதீசிக்கு போயிடும். ஒரு அல்லேலூயா. இந்த ஆவி ஆத்துமா சரீரம் இயேசு கிறிஸ்து வரும்போது ஆவி ஆத்துமா சரீரம் ஒன்னா சேர்ந்து, அதனாலதான் பவுல் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. வசனத்தை விட்டுட்டோம் இல்லையா? அவர் வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். அப்போ இந்த ஆவி ஆத்மா எல்லாம் ஒண்ணு சேரும் போது, அவர் வரும்போது ஒண்ணு சேர்ந்து அப்படியே நிற்கும்.
சரீரம் என்ன பண்ணியிருக்கான்? புதுசா மாறிடும். மறுரூபம் ஆக்கப்பட்ட சரீரமாய் மாறிடும். ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். நெறைய காரியம் இருக்கு. நான் நெறைய காரியத்த சொல்லாம அப்படியே விட்டுர்றேன். உங்களுக்கு ஒரு இந்த ஆவிய குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்றேன். நேரம் அதிகமாயிடுச்சு. எல்லா பிள்ளைங்களும் வசனத்தை எடுங்க. சொல்ற வசனத்தை எடுக்கணும். பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. தயவுசெய்து எடுங்க. அல்லேலூயா. முதலாவது ஆவி. என்ன நம்முடைய ஆவி எப்படி இருக்கணும்னா, கபடமில்லாத இருக்கணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 32ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்த படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆ எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ, அவன் பாக்கியவான். முதலாவது நம்முடைய ஆவி எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, கபடமில்லாத சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கணுமா? ஆமா. மல்கியா புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 1:14 படிங்க பார்க்கலாம். ஆ. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். கபடமுள்ள ஆவி. சொல்லுங்க பார்க்கலாம். என்னாச்சு? ஆவியில என்ன இருக்கக்கூடாது? கபடத்தனம்னா என்னன்னா, ஸ்தோத்திரம். நாம ஒண்ண வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு பாழாய் போனது செய்யுது. இல்லன்னா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலகத்துக்கு மந்தையில் கடாய் இருக்கையில் கெட்டுப் போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன். அல்லேலூயா. இப்ப நம்ம அநேக நேரத்துல ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஒருவேளை நம்ம ஆட்ட கொண்டு வந்து பலி செலுத்தணும் அப்படின்னு கிடையாது. அது சொல்ல ஆண்டவர் ஆராதிக்கிற விதம் கூட அப்படிதான். நாம கபடஸ்த வேலை பண்றோம். என்ன தெரியுங்களா? தயவுசெய்து கோவிச்சுக்காதீங்கப்பா. ஏன்னா ஆண்டவர் கேள்வி கேட்பாராம். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் இதை கேட்பாரேன்னு பயப்படுறாங்க ஒரு இடத்துல. அது போல நம்ம ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட்ல வந்தபோது கேள்வி கேட்பாரு. எப்பவுமே நீ கர்த்தரை தேடுறதுக்கு எப்படிதான் வந்துன்னு இருக்க? எப்படிதான்? எப்பவுமே கெட்டு போனதே ஆராதனை குடுத்துக்கிட்டு இருக்கே, இது நியாயமான்னு கேட்பாரு. எப்படி உனக்கு நீ கபடித்தனத்தை வெளிப்படுத்துறாங்க? எப்படி வெளிப்படுத்துற? எல்லா இடத்துலயும் அப்படியே இருந்தீன்னா, என்ன இல்ல? கபட்டுத்தனங்கள் நீ என்ன பண்ற? வெளியரங்கமா இருக்கிறன்னு அர்த்தம். அப்படி தொடர்ந்து இருக்க முடியாது நீ. ஏன்னா, ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இங்க ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது. கடைசியில ஆக்ஷன் அங்க இருக்குது. அத விட்டுறலாம். நீ வேலைக்கு போகும்போது கூட சரியா நீ இங்க வரா மாரி அதே அங்கேயே போனீன்னா, நீ யாரு? கபடஸ்தன் கிடையாது. எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கிற? நான் எல்லா இடத்துலயும் ஒரே மாரி இருப்பேன். அப்ப சொல்லலாம். அல்லேலூயா. சொல்லுங்க. நம்முடைய ஆவி எப்பேர்ப்பட்ட ஆவி சொல்ல? கபடமில்லாத ஆவி. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். சொல்லுங்க. 1:47. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு. 10:16ல புறாவை போல எப்படி இருங்க? கபடற்றவங்களா இருங்க. பாம்பை போல வினாவும், புறாவை போல கபடற்றவங்களா இருங்க. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 24:4 சொல்லுகிறது. கபடாய் ஆணையிடாமலும். அல்லேலூயா. எழுதலையா? எழுது. சரி. அப்போ முதலாவது தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆவி எப்படி இருக்கணும்? தேவன் உலாவுகிற இடம். சொல்லுங்க. தேவன் தொடர்புள்ள இடம் எப்படி இருக்கணும்? அப்படியே ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவர் என்ன வச்சிருக்கான்? அத ஆண்டவருக்குள்ள கபடில்லாதபடிக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
ஒரு உணர்வு வந்துரும். என்ன வந்துரும்? என்ன தெரியுமா வரும்? நான் செய்றது சரியா? எப்படி? நான் செய்றது சரியா? அங்க அப்படி பண்றேன், இங்க இப்படி பண்றேன். நான் எனக்கு எதிர்பார்க்கிறது ஒரிஜினல் நல்லத கேட்டு நல்லதா தக்காளி பொறுக்குறேன். ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கிறது கெட்டுப்போன தக்காளியா குடுக்குறேன். உண்மதானே? ஒரு நாள் ஒரு விசுவாசி எனக்கு காணி குடுத்தாங்க. ஆ பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம். ஃபுல்லா பாத்தா கொய்யாக்கா காணி குடுத்தது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா, ஓட்ட உடைசலமா குடுத்தது. நான் இப்ப ஃபோன் போட்டேன். குடுத்தா ஒழுங்கா குடுக்கணும். இல்ல குடுக்காத. அது சொல்லிச்சு. எங்க அம்மா எடுத்து போடுது. எங்க அம்மா எடுத்து போடுது. உங்க அம்மா எடுத்து போட்டா என்ன? நீ செய்யுமா. நான் இப்ப அந்த சகோதரி நல்லதா செய்யும். குடுக்கக்கூடாத ஆளுகிட்ட குடுத்தா, காணிக்க குடுக்குறது கூட நல்ல ஆளுகிட்ட குடுத்தேன்னு வையேன், அவன் கரெக்ட்டா நீ நீ குறைவா இருந்தா கூட நிறையா வாங்கி குடுப்பாங்க. நல்லா இல்லாத ஆளு நீ குடுத்தீன்னா, இருக்கிறத ர ர சொரண்டிட்டு சொல்லுங்க. ஒரு ஆண்கள் பார்த்திருக்கிறேன். டக்குன்னு சொரண்டுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, தவிர்ப்பாங்க. சரி அத விட்டுறலாம். குடுக்குறத விட்டுறலாம். நம்ம ஆராதனை, அநேக காரியம் ஆண்டவருக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். வேலைக்குன்னா ஓடுறோம். ஊழியன்னா சொல்லுங்கப்பா. ஊழியன்னா என்ன பண்றோம்? ஊழியன்னா இலவசம். வேலைன்னா அப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரே என் ஆவியை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்க உதவி செய்யும். இப்பல்லாம் நான் இது போல வசனங்களை எடுக்கிறது கிடையாது. இல்ல? இந்த மாரி வசனங்களை எடுக்கிறது இல்ல. ஆனா இப்ப எடுக்கிறேன். ஆண்டவர் குடுக்குறார். சரி 2வது காரியம் பாருங்க. நீதிமொழிகள் 15, 13. பட்டுன்னு எடுங்க பார்க்கலாம். மனமகிழ்ச்சி மனமகிழ்ச்சி மலர்ச்சி தரும். மன துக்கத்தினால் ஆவி முறிந்து போயிடும். சொல்லுங்க பார்க்கலாம். 2வது என்னதுங்க? ஆவியின் முறிவு. என்னது? முறிந்த ஆவி. சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு தயவு செய்து சொல்றேன். நீங்க அநேகர் இங்க சபை விசுவாசிகள் நீங்க அநேகர் இந்த முறிந்த ஆவியிலே கூட இருக்கலாம். முறிந்த ஆவி. முறிந்து போயிருக்கலாம் ஆவி. பிரைஸ் தி லார்ட். எப்படி எலும்பு முறிவு வந்துருச்சுன்னா, எலும்பு முறிவு வந்துருச்சுன்னா தொட்டாலுமே வலிக்கும். அதுபோல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க சோர்ந்து போறீங்க. சின்ன சின்ன விஷயம் கூட உங்க வாழ்க்கையில சோர்வ கொண்டு வருது. பாருங்க, ஏசாயா 65:14 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஆவியின் முறிவு வந்துச்சுன்னா என்ன வரும் பாருங்க. 65:14 இதோ என் ஊழியக்காரர் மகிழ்ந்த மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள். நீங்களோ மான நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். ஆவியின் முறிவினால நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கோம். ஸ்தோத்திரம். ஆவி முறிஞ்சு போச்சு, உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்ன? என்ன? அல்லேலூயா. என்னாச்சு? அடா அல்லேலூயா. ஆவி முறிஞ்சு போச்சுன்னா என்ன வரும்? என்ன பண்ண தெரியல. ஆமா என்ன பண்ண தெரியல. போணும். இது பண்ண, அது பண்ண, இப்படி பண்ணப்பா. ஐயய்யோ! அவங்க அப்படி பண்றாங்க. இவங்க இந்த பாஸ்டர் சரியில்ல, இந்த விசுவாசி சரியில்ல. அந்த சொந்தக்காரர் சரியில்ல, இந்த சொந்தக்காரர் சரியில்ல. எனக்கு ஆண்டவர் உதவியே பண்ணல. புலம்பிட்டே இருப்போம். இல்லையா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த புலம்பிட்டு இருக்க அப்படி அர்த்தம் ஆவி நம்முடைய ஆவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? முறிஞ்சு போய்க்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அதனால தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஆவியின் முறிவுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் ஆவிய என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம். மத்தை வச்சு கட்டுங்க. எப்படி? மத்தை வச்சு கட்டுங்க.
எப்படி பத்த வச்சு கட்டுவீங்க? கை உடைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பத்தைய வச்சு கட்டுவாங்க. மூங்கில் பத்தைய வச்சு அதுபோல உங்க வாழ்க்கையில அந்த ஆவி முறிவுக்கு இடம் கொடுக்காதீங்க. சோர்ந்து போகாதீங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6, 7 வசனம். அன்னாளுடைய ஆவி என்ன பண்ணிடுச்சு? முறிஞ்சு போயிடுச்சு. அவ உடைஞ்சு போயிடுச்சு. இந்த வாழ்க்கை ரொம்ப சோர்ந்து போயிட்டா. ஆனாலும் பாருங்க 1:18 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம். ஆ, 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 கிடைக்க கடவுது. ஆ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வள நேர அவ்வளோ நேரம் அவளுக்கு ஆவி முறிவுதான். புலம்பிக்கிட்டு தான் இருந்தா. எரிச்சல் ஆயிட்டான். யாரு? யாரு எரிச்சல் ஆனது? ஆ? ஏன் நீ எரிச்சல் ஆயிட்ட? என்ன நீ இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிற? ஆனா அவளுக்குள்ள ஒரு தைரிய வாக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. என்ன? ஸ்தோத்திரம். அவள் துக்கத்தை சந்தோஷமாய் மாறிட்டாள். அல்லேலூயா. முறிவு. ஆவியின் முறிவுக்கு இடம் கொடுக்காதீங்க. இது என்ன பண்ணுனா, நமக்குள்ள ஒரு பழக்கத்தை உருவாக்கிடும். என்ன பழக்கம்? கர்த்தர் உங்கள ஆசீர்வதிச்சாலும் அதே புலம்பல். அதே சொல்லுங்க. அதே புலம்பல். எப்படி இருக்கும் அருமையானவர்களே? அதே புலம்பல் இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய பிரச்சனை தீர்ந்தா கூட அது மாறவே மாறாதபடிக்கு நம்ம கடைசியில நினைப்போம், ஐயோ இந்த பிரச்சனை நல்லா கர்த்தர் ஆசீர்வதிச்சுதான் இருக்கிறேன். ஏன் இந்த குறை சொல்றது? இந்த புலம்புற காரியம் என்னை விட்டு நீங்கல. அப்படி நம்ம யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. மன துக்கத்தினால் ஆவி முறிஞ்சு போகும். துக்கப்பட்டு நாள் முழுவதும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? ஸ்தோத்திரம் கதறிக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். நான் அப்படியே போயிடுறேன். இல்லைன்னா 17ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல அவசரம். முன்னிருந்த ஆவியோ சொல்லுங்க நம்பிக்கை அற்று போக பண்ணும். நாம யோசிச்சு 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 என்ன பண்றோம்? நம்பிக்கை தான் கெட்டு போகுது. நம்பிக்கை வீண் போய்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் நம்முடைய நம்பிக்கை, ஜெப வாழ்க்கை, ஆண்டவர் மேல இருக்கிற அந்த பிரியம், வேதத்தின் மேல இருக்கிற அந்த பிரியம் எல்லாம் போயிடுச்சு. எவ்வளவு வாஞ்சியா, தாகமா, எவ்வளவு ஏக்கமா நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எவ்வளவு வாஞ்சியா வேதத்தை படிச்சு கொண்டு இருந்தோம். எல்லாம் என்ன பண்ணி நம்ம விட்ட போயிடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினால 2வது என்ன ஆவி? முறிந்த ஆவி. பரிசுத்த ஆவியை குறிச்சு பேசல. நமக்குள்ள இருக்கிற ஆவியை குறிச்சு பேசுறேன். 3வது பாருங்க. ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாபலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆண்டவர் வந்த நோக்கம் என்னன்னா, பாசமா பாடினாங்க நினைக்கிறேன். என்ன பாட்டு பாடுங்க? ஒடுங்கி இல்ல பாருங்க. ஒடுங்கின ஆவி சொல்லுங்க பாக்கலாம். ஒடுங்கி போச்சு. ஒடுங்கினா ஒல்லையா போச்சு. வீக்னஸ் ஆவி. என்ன ஆவி? வீக்னஸ். சரீரம் என்னதான் தடியா இருந்தாலும் உள்ள என்ன இருக்குது? நீங்க யாரும் அந்த அளவுக்கு எங்களை என்ன பூல கூட இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒல்லியா தான் இருக்கு இந்த சபையில. சோறே சரியா சாப்பிடுறது இல்ல. இல்ல எல்லாம் ஒல்லியா தான் இருக்கிறீங்க. நாம ஒரு இட்லி தானே சாப்பிடுறேன்னு. 1 2 2 2 தானா? அப்ப நீ அப்படியே தான் இருப்ப.
3 சாப்பிடு, 4 சாப்பிடு. அ அல்லேலூயா. அப்ப இந்த சரீரம் பாருங்க, இன்னும் நம்ம சரீரம் விசுவாசிகள ரொம்ப இதோ கேட்டா நேத்து வெளிய கூட்டும்போது கேட்டா, "இது எவ்வளோ சாப்பிட்டா?" "ஒரே இட்லி தான் சாப்பிடுவேன்." கேட்டா, சரீரம் என்ன பண்ணுமா அந்த அம்மாக்கு? ஒல்லியாவே இருக்கணுமா. இதுக்குள்ளேயே அந்த அம்மாக்கு அவ்வளோ இது. ஒரு இட்லி தான் சாப்பிடுவாங்களாம். சரீரம் நல்லா இருக்கணுமா, ஒல்லியா இருக்கணும். இது எங்கேருந்து வருது தெரியல. ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ வந்து சரி விட்டுறலாம். அப்படி ஆவிக்குரிய ஆவி என்ன பண்ணுதுன்னா, ஒடுங்கி போயிருக்கு. பலவீனப்பட்டு இருக்கு. அப்படியே ஒல்லியாயிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சங்கீதம் சொல்றது போல 38ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல தாவீது சொல்றது போல, நான் ஒடுங்கொண்டு நாள் முழுவதும் என்ன பண்றேன்? துக்கப்பட்டு திரிகிறேன். நாள் முழுவதும் ஒடுங்கொண்டு ஏதோ யோசனையில கலக்கிக் கொண்டிருக்கிறேன் என்னை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? யோசனையால் நம்ம கலக்கிக் கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில் சிந்து நடக்காத காரியத்தெல்லாம் சொல்லி நெனச்சு கலக்கிக் கொண்டிருக்கிறோம். ஒடுங்கி போயிருக்கு ஆவி. ஆவியில பலன் இல்ல. ஆவியில என்ன இல்ல? பலன் இல்ல. எதனா நெனச்சு இது சம்பவிக்குமோ, அது சம்பவிக்குமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ. ஏன்னா, ஒ ஆவி ஒடுங்கி போயிருக்கு. அந்த ஆவியில என்ன இல்ல? பலன் இல்ல. ஏதேதோ நெனச்சு நம்ம கஷ்டப்படுறோம். அல்லேலூயா! நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. அதுக்கு ஒரே ஒரு மருந்து என்ன தெரியுமா? இப்ப இந்த இந்த சத்தியத்த நான் ஒரு ஆழமா பேசல. நெறைய வசனங்கள விட்டுட்டேன். ஆனா அருமையா நான் உங்களுக்கு சொல்றது என்ன தெரியுங்களா? துதிங்க. என்ன பண்ணுங்க? ஆமா, துதியின் ஆடை. ஆண்டவரே! நான் இப்படி இருக்குப்பா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை எனக்கு தாரும் ஆண்டவரே! சொல்லுங்க பார்க்கலாம். துதியின் உடை என்னது? ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் என்ன இருக்கும்? தாவீது என்ன பண்ணாரு? ஏன் அவர ஒடுக்க முடியல? அவருக்கு வந்த பிரச்சனைகள் ஏராளம். நெறைய. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு காரியம் இருந்ததுன்னா, துதியின் உடையை போட்டுக் கொண்டிருந்தார். ஏபோத்தை போட்டுக் கொண்டிருந்தார். ஏபோத்து தான் துதியின் உடை. அந்த துதியின் உடை, அந்த ஏபோத்தை தரித்துக் கொண்டு தேவனை துதித்துக் கொண்டே இருப்பான். என்னதான் ஒடுங்கின ஆவி வந்து அவர தாக்குனாலும், அந்த ஆவிக்கு இடம் கொடுக்காம அந்த துதியின் ஆவி அவன என்ன பண்ணுச்சு? பலப்படுத்தி கொண்டு போச்சு அவர. ஒரு அல்லேலூயா! ஆமா. துதியின் ஆவி கட்டவிழ்த்து விடுங்க. ஒடுங்கி போயிருக்கு. நீ யோசிக்கிறதுனால அதுதான் நடக்கும். நீ துதிச்சாலும் அதுதான் நடக்கும். துதிச்சா மாற்றம் கொண்டு வருவார் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா! அல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க. 1 சாமுவேல் 22:2 படிங்கம்மா. 1 சாமுவேல் 22:2. ஆ. ஆ. பாருங்க. ஒடுக்கப்பட்டவங்க தான் யாரு கூட இருக்கிறாங்க? தாவீது கூட. முதல்ல ஒடுக்கப்பட்டவங்க. சொல்லுங்க. ஆவி என்ன பண்ணுச்சு? ஒடுங்கி போயிருக்கு. ஆவி ஒடுங்கி போயிருக்கு. தாவீது கூட இருந்தவங்க என்ன தெரியுமா? யார்தான்? சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் எதையாகிலும் ஒடுக்கப்பட்ட நாளைய குறிச்சே பேசிக்கிட்டு இருந்தா, நீங்க தாவீதை போல மாறணும். எப்படி மாறணும்? தாவீது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அவர்கிட்ட அவருடைய ஆவி அவங்க பார்த்து ஒடுக்கப்பட்டவங்க தான் இருந்தாங்க. சமூகத்துல ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா தாவீது அந்த ஒடுக்கப்பட்ட அந்த நிலைய விடவே இல்ல. என்ன பண்ணல? அத அது அவங்கள மேற்கொள்ளல. தாவீதுடைய அபிஷேகம் தான் அவங்கள மேற்கொண்டுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாப்பா. ஹல்லேலூயா!
தாவீதின் அபிஷேகம் தான் அவங்கள மேற்கொண்டுச்சு தவிர, உங்க குடும்பத்துல கூட நான் சொல்றேன்னா தெரியுங்களா? ஸ்தோத்திரம் ஒடுங்கி போயிருக்குதா? துதிக்க முடியலையா? ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சும்மானா நீங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களால துதிக்க முடியலையா? வாயில இருந்தாவது துதிங்க ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும்போது அந்த துதி நமக்கு நல்லா இருக்கும். ஆனா வாயிலிருந்து வர துதிக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கடமைக்காக செய்றது போல இருக்கும். முதலாவது நீங்க கடமைக்காகவே செய்யுங்க. ஆண்டவர துதிங்க. காலையில எழுந்த உடனே கர்த்தர் நல்லவர்ன்னு சொல்லுங்க. ஒரு நாள் ரொம்ப சோர்வா இருந்தது. எங்க மகளுடைய டைரி எடுத்து அப்படி சும்மா பார்த்தேன். பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் எல்லா நாளிலும் போட்டிருந்தது. என்ன போட்டிருக்குது அதுல? காட் இஸ் குட் ஆல் த டைம். பாருங்க, அந்த வார்த்தை படிச்ச உடனே எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. கர்த்தர் எல்லா நாளும் நல்லவர் தானே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியக்காரர் அந்த பாட்ட பாடி இருக்கிறாரு. காட் இஸ் குட் ஆல் த டைம். அல்லேலூயா. எல்லா நாளும் நல்லவர். சொல்லுங்க, எல்லா நாளும் நல்லவர். காலையில எழுந்த உடனே மனசோர்வோடு கூட எழுந்துக்கும் போது நீங்க சொல்லணும், அல்லேலூயா, ஆண்டவரே கர்த்தர் எல்லா நாளிலும் நல்லவர், எனக்கு நல்லவர். இந்த வசனத்தை தான் நாம அறிக்கையிட்டுக்கிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனத்தை வாயில சொல்லிக்கிட்டே இருப்பேன். துதிங்க தேவனை, என்ன பண்ணுங்க, துதிங்க துதிங்க. துதிக்கான மகிமையெல்லாம் இயேசுவுக்கு செலுத்துங்க. ஒரு அல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன ஆவி நமக்கு இருக்கக்கூடாது? கபடமுள்ள ஆவி இருக்கக்கூடாது. இரண்டாவது, முறிந்த ஆவி இருக்கக்கூடாது. மூணாவது, ஒடுங்கின ஆவி இருக்கக்கூடாது. மத்தேயு 4வது, மத்தேயு 5:3 எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள். சொல்லுங்க. 2வது, 4வது என்னன்னா, இந்த ஆவி எப்படி இருக்கணும்? இது தேவனுடைய ஆவியை குறித்து சொல்ல, நம்முடைய ஆவியை குறித்து தான் சொல்றாரு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, ஆவியில் எளிமை. சொல்லுங்க, ஆவியில எளிமை. சொல்லுங்க, எளிமையான கிறிஸ்துவ வாழ்க்கை. அவன் நம்முடைய ஆவி எப்படி இருக்கணுமா? எளிமையா இருக்கும். எப்படி இருக்கணும்? எளிமை. ரோமர் 12:16. சீக்கிரம் பாருங்க. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். நல்லா கவனிங்க. ஆவியின் எளிமை என்ன தெரியுங்களா? அல்லேலூயா. என்னது? ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்க. மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையுள்ளவர்களோடு இணங்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. தாழ்மை. சொல்லுங்க, தாழ்மை. அவன் தாழ்மை உள்ளவர்களோடு இணங்குங்க. கர்த்தர் அதை விரும்புறார். நம்முடைய ஆவி எப்படி இருக்குன்னா, எளிமையான ஆவி. என் ஆவி எளிமை. ரொம்ப எளிமையா இருக்கா. ஆண்டவர் சொன்னார், லூக்கா 18ஆம் அதிகாரம் 10-14 வசனத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சீங்கன்னா, 2 பேர் என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஒருத்தன் என்ன பண்றான்? ஆவியான என்னையும் அப்பாவியான என்னையும் அதிசயம் பாவியான என் மீது கிருபையாக இருக்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஒருத்தர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் என்ன பண்றாரு? ஆண்டவரே, எளிமையான ஆவியில மேட்டுமையான ஆவி. சொல்லுங்க, என்ன ஆவி?
பெருமையான ஆவி அவனுக்குள்ளே. அருமையானவர்களே, என்றென்றைக்கும் எல்லா நாளிலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம எப்படி இருக்கணும்? எளிமையான ஸ்பிரிட். சொல்லுங்க, என்ன ஸ்பிரிட்? ஸ்தோத்திரம். நம்ம ஒரு சில நேரத்துல நம்மள பார்க்கும்போது எப்படி தெரிவாங்க? நம்மள பார்க்கும்போது மேட்டிமையான ஆளு போல தெரிஞ்சாலும், நம்முடைய நடக்கையில் ஆனா நம்மோடு பழகும்போது, இவங்க இப்படி நினைச்சிருந்தன. ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா அப்படி இல்ல. ரொம்ப எளிமையான ஆட்கள். எப்படி சொல்லலாம்? எடுத்து டமால், டிமில் பேசிட்டு இருந்தா கஷ்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா. ஒரு சிலர் பார்த்தா இவங்க எளிமையான ஆளு. மத்தவங்க நம்மள எளிமையா நினைச்சுப்பாங்க சொல்லிட்டு இவங்க தங்களை பெருசா நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. நீ எல்லா இடத்துலயும் ஒரே மாரி இரு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஆமா. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் அப்படிதான் அப்படியே இருக்கும். நம்மள அப்படி உயரத்துல எப்படி நான் இப்படியெல்லாம் கவலைப்படல. நான் ஒரு ஆராதனைக்கு போனேன். எனக்கு ஜெபம் கொடுக்கல அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். ஜெபம் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன். அந்த நேரத்த எந்த ஆராதனை பண்ணாலும் அழகா சீக்கிரமா போயிடுவேன். அழகா உட்கார்ந்துப்பேன். அந்த நேரத்துல அவன் பேசுனான், இவன் பேசுனான் பார்க்கவே மாட்டேன். இந்த மாரி காலுக்கு மேல கால போட்டு உட்கார்ந்தவன பார்த்தேன்னா, அவன பார்த்தா தான் எரிச்சலா இருக்கும். துதிக்காம உட்கார்ந்துருக்கிறான். அப்படியே திருப்பி அமைதியா தேவனுக்குள்ள துதிச்சுட்டே இருக்க வேண்டாம். நம்ம போன நோக்கம் என்ன? வேற காரியத்தை எதிர்பார்த்து போல. தேவனை ஆராதிக்கும்படியாய் போயிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கால் மேல கால் போடுறது நான் தவறுன்னு சொல்லல. கால் வலி எடுத்துச்சுன்னா போட்டுங்க. அது தப்பு கிடையாது. அதனால தான் நீங்க எப்படின்னா, நீ கால் நீட்டி உட்கார்ந்தா கூட தவறா நான் நினைக்கல. கம்ஃபர்டபுளா ஆராதிங்க ஆண்டவர. ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பழக எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சொல்லு. எப்படி இருக்கணும்? எளிமையா இருக்கணும். எளிமையா இருக்கிறியா? உனக்கு தான் தெரியும் பாஸ்டர். சரி, ஓகே. அப்போ அருமையானவர்களே, எளிமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எளிமை. என்ன செஞ்சாரு ஆபிரகாம் 3:8 13:8 ஆதியாகமம். முதலாவது தன்னை தாழ்த்த என்ன பண்றாரு? விட்டு கொடுத்து போயிட்டாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3-11 வசனம். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாய் இருந்தார். ஆனால் அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். அவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் இருப்போமே. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியா அவன சொல்லி நான் முடிச்சிடலாம். இது ரொம்ப மிக முக்கியமானது கூட. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30, 31 வசனம். சோம்பேறியின் வயலையும் 25, 28. நீதிமொழிகள் 25, 28. ம். ம். பாருங்க, ஸ்தோத்திரன் கடைசி என்னன்னு 5வது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறார். சொல்லுங்க, ஆவிய என்ன பண்ணணும்? அடக்கணும். சொல்லுங்க, ஆவிய அடக்கணும். நீ காலையில உட்காரும்போது தான் எனக்கு ஒரு 2 வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. ஒண்ணு நீதிமொழிகள் 23:5 படிச்சு பார்த்தீங்கன்னா, இல்லாமல் போகும் பொருட்கள் மேல உன் கண்களை என்ன பண்ணாத? மறக்க விடாத. ஆவிய அடக்கு. ஸ்தோத்திரம். சங்கீத புத்தகம் 131ஆம் சங்கீதம் 1, 2 வசனத்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சொல்றார், நான் பால் மறந்த குழந்தை போல என் ஆவியை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். தன் ஆவிய என்ன பண்றாரு? தாவீது சொல்றாரு, அடக்குறாரு. பறக்க விடல.
அப்படியே பறந்து போய்க்கிட்டே இருக்க ஆவி. ஒரு நிமிஷத்துல அமெரிக்காவுக்கு போயிட்டு இங்க வந்துரும். ஒரே நொடியில. பார்த்திருக்கீங்களா? இப்ப முடிக்க போறோம். ஒரு 5 நிமிஷம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே எங்கெங்கேயோ போகுது. ஏரோப்ளேன் எல்லாம் தாண்டி போகுது. ஒரு அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சரி. அந்த அந்த ஆவி அடக்கல்லாம் சொல்லுங்க. ஆவி அடக்கல்லாம் ஒரு பட்டணம் வந்து என்னது? ஆவிக்கு சமானம். அந்த பட்டணத்த சுற்றிலும் இருக்கிற அந்த மதில் என்னது? ஒரு பாதுகாப்பு. ஆவி அடக்கலன்னா, அத ஆவி அடக்காது இருக்கிறது எதை குறிக்குதுன்னா, அந்த பட்டணத்துல இருக்கிற மதில் பாதுகாப்பு உடைக்கப்படுதுன்னு அர்த்தம். என்னதுங்க? யார் வேணா உள்ள போலாம், வரலாம். கவனிக்கிறீங்களா? யார் வேணா சொல்லுங்க. யார் வேணா நம்முடைய சிந்தையில போறலாம். எது வேணா போயிட்டு வா. எத வேணா நான் சிந்திச்சுக்கிட்டேன். எத வேணா யோசிச்சுக்கிட்டேன். அது தானா விளையாடிட்டு போட்டும். இந்த சிந்தனை, அந்த சிந்தனை, அப்படி இப்படி அது இது எல்லாமே என்ன பண்ணட்டும்? ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நினைக்கிறதா சும்மா நினைச்சு விடுறோம். அந்த பொருள், இந்த பொருள் அப்படி இப்படி எதேதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, நாம ஈட்டி எடுத்து மதில உடைக்கிற ஆயுதத்த எடுத்து மதில உடைக்கிறோம். மதில்லாம் பெரிய சுவர உடைக்கிறோம். நம்முடைய ஆவி உடைக்கிறோம். ஆவி என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. அடக்குங்க. ஒரு அல்லேலூயா. இந்த ஆவி அடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நெறைய மாற்றம் வரும். ஒரு அல்லேலூயா. நெறைய நேரத்துல பார்த்தீங்கன்னா, அ அன்னைக்கு பிள்ளைகளுக்கு இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் வாங்க போனோம். போனா அதுக்கப்புறம் சரி. இதுக்கு போனோம். பார்த்தா பார்த்தீங்கன்னா, ஏராளமான பொருட்கள். அங்க போனா ட்ரெஸ்ஸு, இங்க போனா எனக்கா தோணுது. இது எடுக்கணும், அது எடுக்கணும். ஆனா பார்த்தீங்கன்னா, காசு எவ்வளோ? வெறும் ரூ. 1000 தான். சரி காசு இருந்தா மட்டும் நம்ம எடுக்க முடியுமா அத? நமக்கு தோணும். அது, இது, அப்படி, இப்படி, அப்படி, இப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்முடைய காசெல்லாம் அதுல போயிடும். காரணம் என்ன? ஆவி அடக்கல. சரி. ஒரே சம்பவத்த சொல்லி முடிச்சுர்றேன். 24ஆம் அதிகாரத்துல நீதிமொழிகள் 30, 31 வசனத்த படிங்க. டக்குன்னு போலாம். கடந்து போலாம். சொல்லுங்க. ஆ, ஆ, ஆ. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதைக் கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சோறு என்ன ஆயிடுச்சாம்? மதிலிருந்த பாழான பட்டணம். அதுபோல பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஆவியை அடக்கணும். அடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மதில் அப்படியே ஒரு கல்லு கூட பேக்கப்படாம, எந்த எதிரியும் உள்ள நுழையாம, அந்த மதில் காக்கப்படும். ஒரு அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்ட காரணம் மதில் இடிக்கப்பட்டது. மதில் இடிக்கப்பட்டது. மதில் இடிச்ச உடனே அவன் உள்ள புகுந்து இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டு சிறையிருப்பானவர்களை கொண்டு போயிட்டான். எரிகோ மதில் எப்படி இடிச்சாங்க? அல்லேலூயா. அது இடிஞ்ச உடனே தான் அங்க இருக்கிற சாபம் அழிக்கப்பட்டது. அப்போ மதில் இடிய வேணும். இடிஞ்சாதான் அதை ஜெயிக்க முடியும். நம்முடைய சிந்தனையை கூட, நம்முடைய ஆவியை கூட அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, என்ன பண்ணுவான்? இடிக்கிறான். என்ன பண்றான்? அடக்காதபடிக்கு நம்ம இஷ்டத்துக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்படி? நம்ம எதெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ,
அது அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க. பார்த்தது, பார்க்காதது, நெனச்சது, பார்த்தது, பார்க்காதது, அவங்க சொன்னது, இவங்க சொன்னது, பேசிக்கினது எல்லாத்தையும் நெனைக்கிறது. தவறு கிடையாது. ஆனா, அது நம்முடைய மதில இடிச்சிடக்கூடாது. ஆளுகை செய்யக்கூடாது. சாதாரணமா வந்து போயிடக்கூடாது. கேட்ட தொறந்து விட்டுருக்குன்னா பரவால்ல. ஊசியின் காதுன்னு ஒண்ணு இருக்குது. எது? ஊசியின் காது. அல்லேலூயா! எருசலேம் வாசல்ல ஊசியின் காது. 12 வாசல் இருக்கு. கேட் அப்பப்ப திறந்து விடுவாங்க. பரவால்ல. அது யோசிக்கிறதுக்கு. மதிலுடைய கேட்ட திறப்பாங்க. ஆனா எதிரி வந்தா தான் அத என்ன பண்ணுவான்? ஐயய்யோ! சொல்லுங்களேன். எதிரி வந்தா தான் உடைப்பான். அப்ப எதிரிக்கு இடம் குடுக்காதீங்க. வாசல மூடுங்க. சொல்லுங்க. ஹalleluya! எதிரி எங்கேயும் இல்ல. நீங்க சிந்திக்கிற சிந்தனை உங்களுடைய ஆவிதான். பறக்க விடாதீங்க. அடக்குங்க. சொல்லுங்க அடக்குங்க. பால் மறந்த குழந்தை போல என் ஆத்துமாவை என்ன பண்ணேன்? அடக்கி அமரப் பண்ணினேன். இல்லாமல் போகும் பொருட்கள் மேல் என் கண்களை பறக்க விடமாட்டேன். ஒரு அல்லேலூயா! சொல்லுங்க அல்லேலூயா! என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. 1 நம்முடைய ஆவி எப்படி இருக்கணும்? கபடம் இல்லாம இருக்கணும். 2வது முறிந்த ஆவியா இருக்கக்கூடாது. 3வது ஒடுங்கின ஆவியா இருக்கக்கூடாது. அப்புறம் ஆவியில எளிமை. 5வது ஆவிய அடக்கணும். எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.